ஹாய்! இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹை ப்ரோட்டீன் பக்கோடா தான் செஞ்சிருந்தேன். ஆனா, அதில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நார்மல் பக்கோடா மாரி இருக்காது. இதில கொண்டைக்கடலையும், மீல் மேக்கரையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கோடா தான் ரெடி பண்ணியிருந்தேன். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில 10 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அத மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டேன். கொண்டைக்கடலைய வந்துட்டு வேக வச்சுட்டு, அதையும் மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது நல்லா வந்துட்டு பகோடா ஷேப்புக்கு வந்து பிடிச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு டிப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிட்டேன் ஆயிலில் பகோடாவை. இல்லை ஆயில் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தோசைக்கல்லில் வந்து கட்லெட் ஷேப்பில் வந்துட்டு பொரித்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா பகோடா வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸுக்குமே ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அது கொண்டைக்கடலையும் மீல் மேக்கரும் யூஸ் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ஸ்நாக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபியூஷன் ரெசிபியில் ப்ரோட்டீன் ஸ்நாக் ரெசிபி வேணும்னா